ரீமேக்னு சொல்றாங்க, டியூரேஷன் அதிகம்னு சொல்றாங்க, முன்ன பின்ன இருக்கும்னு சொல்றாங்க. இப்படி சொல்றவங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்றேன், இது தளபதி படம். விஜய்க்கு நாசர் கோரிக்கை. விஜய் தமிழில் சினிமாவுக்கு தேவை. தயவு செய்து மீண்டும் நடியுங்கள். நடிப்பை பற்றி தனது முடிவை விஜய் மாற்றிக்கொள்ள வேண்டும். முடிவை மாற்றினால் யாரும் விஜயை விமர்சிக்க மாட்டார்கள். விமர்சித்தால் விமர்சனங்களையே கடந்து போகும் பக்குவம் விஜயிடம் உள்ளது. இப்படிக்கு நடிகர் நாசர் கோரிக்கை. என் ஃபேன்ஸுக்காக, எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என் ஃபேன்ஸுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்குறேன். இந்த விஜய் சும்மா நன்றி சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடனையே தீர்த்துட்டு போறவன். ஜனநாயக இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜயின் பேச்சு. நம்ம நண்பர் அஜித். சில படங்கள் பேரை கேட்டாலே மலேசியா தான் ஞாபகம் வரும். அதுல நம்ம நண்பர் அஜித் நடித்த பில்லா. ஜனநாயக இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜயின் பேச்சு. என் அண்ணாக்காக, என் வெற்றி அனைத்தையும் அவரே காரணம். நாம் தீவிரமாக பிரார்த்தனை செய்தால் நம் விருப்பம் இடத்தையே இறைவன் நமக்கு பரிசளிப்பார். தளபதியின் எதிர்காலத்திற்காக நாம் தீவிரமாக பிரார்த்தனை செய்வோம். இப்படிக்கு இயக்குனர் அட்லி. மேகமாய் வந்து போகிறேன். மலேசியாவில் தளபதி திருவிழா நடைபெறும் புகிட் ஜலீல் ஸ்டேடியத்தில் திடீர் மழை பெய்ததால் VIP சீட்டில் அமைந்திருக்கும் ரசிகர்களுக்கு ரெயின்கோட் வழங்கல். அந்த சமயத்தில் விஜயின் மேகமாய் வந்து போகிறேன் பாடல் டைமிங்கில் ஒலிக்கவே மழையோடு வைப் செய்த ரசிகர்கள். கண்டிப்பாக கதறவிட போகும் விஜயின் ஜனநாயகன். நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் ரன் டைம் 3 மணி நேரம் 5 நிமிடம் இருக்கும் என்றும் அதில் கடைசி 20 நிமிடம் தளபதிக்கான ட்ரீட்டாக வைக்க படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் எந்த அளவு சந்தோஷமாக ரசிகர்கள் போகிறார்களோ அதைவிட அதிக வலி கண்ணீருடன் தியேட்டரை விட்டு வரமாட்டார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் ரேஞ்சை எட்ட முடியாது. விஜயின் ஜனநாயக ஆடியோ வெளியீட்டையை பொறுத்தவரை அவரை கமல், ரஜினியை தூக்கி சாப்பிடு விடுவார். தளபதி விஜயின் ரேஞ்சை வேறு யாரும் கிட்ட நெருங்க முடியாது. விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு அதிகம். இப்படிக்கு பிஸ்மி. விஜய் எப்படி இதை செஞ்சாருன்னு சத்தியமா புரியல. விஜயோட டிவிக்கே மீட்டிங் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. நாங்க கவர்மெண்ட்ல இருந்து சிஎம்ஆ இருந்து ஒரு மாவட்டத்துல மீட்டிங் வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பேர் வேலை செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மினிஸ்டர், MP, MLA, SP, கலெக்டர் இவங்க எல்லாரும் ஒத்துழைச்சாதான் சாத்தியமாகும். இவங்க யாரும் டிவி கேவல இல்ல. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த விஜய் எப்படி செஞ்சாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு விஜய் சார் தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு அதை கொடுக்கும்போது மக்கள் ஆதரவு விஜய்க்கு கண்டிப்பாக இருக்கும். இப்படிக்கு ரோஜா. 2026 களம். விஜயின் மாஸ்டர் பிளான். விஜய் இனி யாராலும் அரசியல் ரீதியாக அழிக்க முடியாது. ஒவ்வொரு அடியையும் அவர் மிகவும் நிதானமாக எடுத்து வைக்கிறார். 2026 பந்தயத்தில் அவர் கண்டிப்பாக வெற்றி இலக்கை எட்டுவார். தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த விஜய் தயாராகிவிட்ட நிலையில் மற்ற கட்சிகளுக்கு இது பெரும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிக்கு ஃபெலிக்ஸ். அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ் தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ. வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்கள் இன்று தலைவர் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். தமிழ் வணக்கம் அனைவருக்கும். புது சரித்திரம் இனி பிறக்கும். போர் துவக்கம் யார் தடுத்தும் இது நட 51 வயதான இந்த முதிர்ந்த வயதில் கடந்த 12 ஆண்டுகளாக நான் கட்டமைத்த தொழிலில் இருந்து ஒரு படி பின்வாங்கி ஒரு தலைமுறை மாற்றத்தை உருவாக்க போகும் ஒரு இருதயத்தின் இணைய முடிவு செய்துள்ளேன். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொண்ட என் முன்னாள் வகுப்பு தோழரும் என் சக தோழருமான திரு விஜயை சந்தித்ததில் மகிழ்ச்சி. திரு விஜய் இதை நாம் சாதித்து காட்டுவோம். இப்படிக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால். வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்கள் இன்று தலைவர் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். தமிழ் வணக்கம் அனைவருக்கும். புது சரித்திரம் இனி பிறக்கும். போர் துவக்கம் யார் தடுத்தும் இது நட. விஜய் முன்னிலையில் இணைந்தனர் யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் JCT பிரபாகரனின் மகன் அமலன் சாம்ராஜ், அரசியலில் விமர்சகர் ஆனந்த் ஜித் ஆகியோர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். எண்ணும் மக்களுக்கான தலைவர். நாளை மாமல்லாபுரம் தனியார் நட்சத்திர விடுதியில் தாவேகா சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் தலைவர் விஜய் பங்கேற்று பொருளாதார ரீதியான நலிவடைந்தவர்களுக்கு நலத்திட்டம் உதவிகளை வழங்குகிறார்.